كالبدور بل وأشرف منه يا سيدي خير النبي لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله. بسم الله الرحمن الرحيم. الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشأ لم يكن لا حول ولا قوة إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا أطيعوا الله وأطيعوا الرسول وأولي الأمر منكم. وقال النبي صلى الله عليه وسلم القرآن حبل الله المتين من قال به صدق ومن عمل به رشد ومن اعتصم به فقد هدى إلى صراط مستقيم. கண்ணியத்திற்கும் மிகுந்த மேன்மைக்குரிய பாக்கியம் நிறைந்த சங்கையான இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் ஃபைசலுல்லாஹ் அரபி கல்லூரியினுடைய மேன்மைக்குரிய முதல்வர் மாவட்ட ஜமாத் உலமா சபையினுடைய ஆற்றல் மிக்க செயலாளர் அரசு காதி எதற்பெருமை அவர்களே, இங்கே வருகை தந்து அதற்காருடைய இந்த 500வது வார நிறைவு தஃசீர் வகுப்பினுடைய ஒரு நிலையாக நூலை வெளியிட்டு விளையாட இருக்கின்ற என்னுடைய அன்பிற்கும் தனிப்பட்ட பாசத்திற்குரிய என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அபூபக்கர் எம்எல்ஏ அவர்களே, நிலையில் அமைந்திருக்கக்கூடிய சங்கைக்குரிய உலமா பெருமக்களே, வருகின்றிருக்கக்கூடிய பெரியவர்களே, பள்ளியுடைய நிர்வாகத்தினர்களே, வருங்கால வாழ்ந்தாங்களுக்கு பொறுப்பேற்கின்ற இடையின் சமுதாயத்தவர்களே, ஆரம்பமாக உங்கள் தௌலத்துடன் பணிவான இஸ்லாமிய காணிக்கை சலாத்தினை சமர்ப்பித்தவனாக என் வார்த்தைகளை நான் தொடங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதற்கவருடைய இந்த 500வது வார நிறைவு விழாவிலே கலந்து கொள்வதை அல்லாஹ்வுடைய இல்லத்தில் வைத்து சொல்கிறேன். நான் பெருமையாக கருதுகிறேன். அதற்கு நான் வந்ததை பெருசாக சொன்னாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் ஒரு சாதாரண ஆள் தான். ஆனால் குர்ஆனுடைய விழா உலகத்திலேயே 2 இடத்துல தான் ரௌதத்துல் ஜன்னான்னு சொல்லப்பட்டு சொர்க்க பூங்கான்னு சொல்லி ஹதீஸில் 2 இடத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று மாபைன பைத்தி வ மிம்பரி ரௌதத்து மின் ரியாதில் ஜன்னா, என்னுடைய வீட்டிற்கும் என்னுடைய மெம்பர் படிக்கும் மத்தியிலே சொர்க்கத்தின் பூங்கா என்று சொல்வார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி. இந்த துன்யாவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமான காலடி பட்ட இடம் நடந்த இடம் அந்த இடம் தான். அவங்களுடைய முபாரக்கான காலடி பட்ட இடம் துன்யாவில் அந்த இடம் தான் அதிகமாக. அதனால அல்லாஹ் ரௌதத்துல் ஜன்னா சொர்க்கத்தின் பூங்கா என்று சொன்னான். அதே போல் இன்னொன்று மஜ்லிஸ் சொல்கிறேன், இல்முடைய மஜ்லிஸை பற்றி ரௌதத்து மின் ரியாதில் ஜன்னா என்று வந்திருக்கிறது, சொர்க்கத்தின் பூங்கா. அருமையானவர்களே, அதனால பாக்கியமான இந்த நிகழ்விலே கலந்து கொண்டவர்கள் எல்லாம் அதர்த்தவர்கள் இங்கே சொன்னதை போல பாக்கியவான். அதிலேயும் மரியாதைக்குரிய நம்முடைய இப்ராஹிம் அதர்த்தவர்கள் இருக்கிறார்களே, அதர்த்தவங்க ஒரு தடவை ஊர்ல வந்து ஒரு பயான் செய்தாங்க. பயான் சொல்றதோட தப்சீர்னே சொல்லலாம். அதுல இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் என்ற பள்ளியில் பேசினாங்க. வேற ஒரு நோக்கத்துல வந்து ஒரு பயான் செய்தாலும் கூட இமாம் பைலாஹி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த ஹிதாயத் என்பதற்கு சொல்லக்கூடிய அந்த 4 அர்த்தங்களையும் பொதுஜனங்களுக்கு எப்படி விளக்கினா ரொம்ப தெளிவா விளங்குமோ அந்த விதத்தில் அழகாக விளக்கி சொன்னார். எனவே அதற்குடைய தஃசீர் வகுப்பு எப்படி இருக்கும் என்ற அந்த தேன் சொத்தை நானும் சுவைத்திருக்கிறேன் என்ற காரணத்தை நான் சொல்கிறேன். சிறந்த ஆற்றல் உள்ளவர்கள், அல்லாஹ் மேலும் அவர்களுடைய ஆற்றலை அதிகப்படுத்துவானாக. அதே நேரத்தில் ரொம்ப எளிமையானவங்க, சாதாரணமான பெரிய விடாலோகமோ பெரிய ஆளை காட்டிக்கிற ஒரு நிலையோ அப்படியெல்லாம் இல்லை, சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. சங்கைக்குரியவர்களே, அவருடைய எளிமை, அதே நேரத்தில் அவருடைய உயர்ந்த குணம், சிறந்த ஆற்றல், மக்களுக்கு தெளிவாக சொல்வதற்குண்டான அந்த திறமை எல்லாம் வாய்க்க பெற்றவர்கள். எனவே ஒரு பாக்கியமான ஒரு நிகழ்வு தான். அதுலேயும் தொடர்ந்து தஃசீர் நடத்துறதுங்கிறது இருக்குது. என்ன கூப்பிடுறது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா நான் 25 வருஷத்துக்கு மேல தஃசீர் நடத்தினேன், முடியல. இப்போ தொடர்ந்து ஒரே ஏதாவது அது இது போற காரணத்தினால நிர்பந்தமாக அந்த தஃசீருடைய வகுப்பை நிறுத்தி வேற நேரங்கள்ல வேற ஆட்களை வச்சு செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தமான நிலைக்கு ஆளானவன். ஆனால் அதற்கு அவர்களை பார்த்து ஒரு பொறாமையா தான் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ், ஒரு பாக்கியமான நிகழ்வு. அதற்கு அவர் சொன்ன மாதிரி நீங்கள் எல்லோரும் கொடுக்கக்கூடிய அந்த ஒத்துழைப்பை கொண்டுதான் அதற்கு அவர்கள் மிக சிறப்பான இந்த காரியத்தை செய்திருக்கிறார்கள்.
உடற்பூர்வமாக நான் துவா செய்கிறேன். அல்லாஹ் தஆலா அவனிடத்தில் மக்பூலியத்தான ஒரு அமலாக அல்லாஹ் இதை ஆக்கிட புரிவான். இந்த தஃப்சீர் வகுப்புல என்ன பேசணுமோ அதை போல அசரத்து தொகுத்து அருள்மறையும் அதன் தஃப்சீர்னு ஒரு சின்ன நூலை வேற இன்னைக்கு வெளியிட்டுட்டான். நான் ஆரம்பத்திலிருந்து கடைசியில் அந்த நூலை பார்த்துட்டேன். ஆரம்பத்திலிருந்து கடைசியில் பார்த்த ஒரு தஃப்சீர் வகுப்புல என்ன சொல்லணுமோ அதை பூரா அதற்கு நூலா தொகுத்து தந்திருக்கிறாங்க. சபா கிராத் 7 கிராத்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படின்னா என்ன? குர்ஆன் போய் 7 வகையா இருக்கிற மாதிரி சில பேர் ஒரு பிரிவு உண்டாக்குவாங்க. அதுன்னா என்னங்கிறதுல ஆரம்பிச்சு அதற்கு அவர்கள் அந்த குர்ஆனுடைய சிறப்புகள், அதே போல அதை வரிசையா அதற்கு அவர்கள் மதரசாக்கள்ல உள்ள இந்த அரபி தஃப்சீர்களுடைய அந்த நிலைப்பாடு, தொடர்புடைய பிரபலமான ஒரு 3 தஃப்சீர்களை பற்றி, மதரசாக்களுடைய தொடர்புள்ள ஆலிம்களோடு தொடர்புள்ள பிரபலமான ஒரு 3 தஃப்சீர்களை பற்றி அதற்கு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதே போல இந்த குர்ஆன் எப்படிப்பட்ட ஒரு பேரற்புதம் என்பதை பற்றி எல்லாம் சுருக்கமாக பல்வேறு செய்திகளை சுருக்கமாக, அதாவது நூல் எடுத்தாலும் ரொம்ப சடைவாயிடக்கூடாது, அது மாதிரி விஷயங்கள் இருக்கணும். அதே நேரத்தில் குர்ஆனுடைய தஃப்சீர் சம்பந்தப்பட்ட அடிப்படையான காரியங்களை சொல்லணுங்கிற மாதிரி அதற்கு அவர்கள் மிக அழகான முறையில் அந்த நூலை தொகுத்து தந்திருக்கிறார்கள். இது எல்லோரும் பயன்படுத்தணும். சில நூல்கள் படிக்கலாம், படிச்சுட்டு போய் வச்சிடலாம், ஆனால் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு சிறந்த நூல் என்பதிலையும் சந்தேகமே இல்லை. உலகத்தினுடைய அற்புதங்கள் எல்லாம் பேர் அற்புதம் குர்ஆன். எத்தனையோ அற்புதங்கள் அல்லாஹ் உலகத்தில் கொடுத்தான்னு சொன்னாலும் கியாமத் வரை வான்மண்டலத்திற்கும் பூமிக்கும் மத்தியிலே நிலையாக நிற்கக்கூடிய ஒரே அற்புதம் தாமத்லதைனா பபா கத் குல்ல முஅஜிஸத்தின் மினன் நபியின ஜாஅத் வலம் ததுமி. ஆஷிக் ரசூல் முஹம்மது பூசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், முஹம்மது ஷரஃபுத்தீன் பூசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், உலகத்தில் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு அற்புதம் வழங்கப்பட்டது, ஆனால் எல்லா அற்புதங்களையும் விட இந்த குர்ஆன் மேலான அற்புதம். காரணம் என்னவென்று சொன்னால் கியாமத் வரை நின்றிருக்கும் அற்புதம், கியாமத் வரை நின்றிருக்கக்கூடிய மகத்தான அற்புதம் என்பதற்கு பூசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காண்பிப்பார். அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை பாதுகாத்திருக்கிறான் என்பது மாத்திரமல்ல, குர்ஆன் தொடர்பான எல்லாவற்றையும் பாதுகாத்திருக்கிறான். குர்ஆன் மாத்திரம் அல்லாஹ் பாதுகாக்கல, நான் விரிவாக சொல்ல நேரம் சூழ்நிலைகள் இல்லை. குர்ஆனை மாத்திரமல்ல, குர்ஆன் தொடர்புடைய எல்லாவற்றையும், குர்ஆன் எந்த மொழியோ அந்த அரபி மொழியும் அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறான். குர்ஆன் தொடர்பான அத்தனையும் பாதுகாத்து பெருமக்களே. எனவே வாக்கியமான இந்த தஃப்சீர் குர்ஆனுடைய ஏதாவது ஒரு சின்ன வார்த்தைகளுக்கு தஃப்சீர் செய்யணும்னு ஆசைப்பட்டேன், நேரத்துடைய சூழ்நிலைகள் இல்லை. உங்களிடத்தில் பணிவோடு வேண்டிக் கொள்வது என்னவென்று சொன்னால், அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ முஃமினீன்களே அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல வ உலி அம்ரி மின்கும். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்படுங்க, உலுல் அம்ருக்கு கட்டுப்படுங்க. உலுல் அம்ருனா என்ன? உலுல் அம்ருனா காரியத்தை உடையவர்கள் அர்த்தம். ஆனா உலுல் அம்ருக்கு அர்த்தம் என்ன? அதத்தை தங்களுடைய இந்த தஃப்சீர் நூலில் சொல்வாங்க, உலகத்திலேயே குர்ஆனுக்கு சிறந்த விளக்கம் குர்ஆன் தான். அதுக்கு அடுத்து குர்ஆனுக்கு சிறந்த விளக்கம் ஹதீஸ், அதுக்கு அடுத்து குர்ஆனுக்கு சிறந்த விளக்கம் சஹாபாக்கள் விளக்கம், அதற்கு அடுத்து குர்ஆனுக்கு சிறந்த விளக்கம் தாபீன்களின் விளக்கம். இந்த அணுகுமுறையில போயாச்சுன்னா உலகத்துல எந்த வழிகளும் வராது. இது இல்லாம சுயமானுடைய தர்ஜுமாவை பார்த்துக்கிட்டு அது அப்படி இப்படின்னு சொல்லி 7 10 போது 3 12 நம்பர் சொல்றதுனாலதான் துன்யால எல்லா குழப்பம். அல்லாஹ்வுடைய விளக்கம், ஸல்லல்லாஹு விளக்கம், சஹாபிகளின் விளக்கம், தாபீன்களுடைய விளக்கம், இந்த பார்வை வந்து விட்டால் போதும். இல்லைன்னு சொன்னா அந்தந்த நேரத்துக்கு தோதுவாங்க, ஏதாவது விளக்கத்தை சொல்லுவாங்க. விளையாட்டாக கூட நான் நம்ம ஊர்ல பல இடத்துல சொன்னது உண்டு. கேரளத்துல ஒரு இடத்துல தேர்தல் நடந்துச்சான், ஒரு ஆள் மான் சின்னத்துல போட்டிட்டாரு, ஒரு ஆள் மரம் சின்னத்துல போட்டிட்டாரு. யார் மான் சின்னத்துல போட்டிட்டார் அவர் சொன்னாரா, மரம் சின்னத்துக்கு ஓட்டு போட்டுறாதீங்க. நான் சொல்றது அல்லாஹ் சொல்றான், வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா ஃபதகுனா மினல் ஸாலிமீன். ஆதம் நபி பார்த்து அல்லாஹ் சொன்னா மரத்துக்கிட்ட போயிடாதீங்கன்னு அல்லாஹ் சொன்னா, ஆகவே மரத்துக்கு ஓட்டு போடாதீங்க. அதுக்கு ஆதா இப்படி துன்யாவுல வந்து தவறான ஒரு காரியங்களுக்கு நிலைகளுக்கும் கூட அதை பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலை. குர்ஆனுக்கு சிறந்த விளக்கம்ங்கிறது அல்லாஹ் சொன்ன விளக்கம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விளக்கம், சஹாபிகளுடைய விளக்கம், தாபீன்கள். இந்த அடிப்படையில போயாச்சு ஒரு வழிகள். அந்த அடிப்படையில உலுல் அம்ர் என்ற அந்த வார்த்தைக்கு உலகத்திலே குர்ஆனுக்கு விளக்கவுரை சொல்பவர்களுக்கெல்லாம் தலைவரான செய்தனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்வார்கள், மார்க்க அறிஞர்கள் சொல்றாங்க, உலுல் ஃபிக்ஹி மார்க்க அறிஞர்கள் அவங்களுக்கு கட்டுப்படுவதை இந்த ஆயத்தை கொண்டு, தாஅத்தஹும் அவர்களுக்கு கட்டுப்படுவதை இந்த ஆயத்தை கொண்டு அல்லாஹ் நமக்கு ஃபர்தாக்கி இருக்கிறான்னு சொல்றாங்க. அதனால் இப்பொழுது நான் பொதுவாக இன்னொரு இடத்துல வேண்டிக் கொள்வது என்னன்னு சொன்னா, மார்க்க விஷயத்துல நமக்கு வழிகாட்டுவதற்காக இறையச்சம் உள்ள ஒரு ஆலிமை நம்முடைய மார்க்க ரீதியான வழிகாட்டியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும்.
அல்ஹம்துலில்லாஹ் அதற்கு பொருத்தமான உஸ்தாத்மார்களிலே சங்கைக்குரிய இப்ராஹிம் தத் அவர்கள் மார்க்க அறிவும் பெற்றவர்கள். அதனால தென்காசி திருநெல்வேலி சேர்ந்திருந்த அந்த மாவட்ட கூட்டங்கள்ல கூட சொன்ன ஒவ்வொரு செயற்குழுல வரும்பொழுதும் ஒவ்வொரு செயற்குழு கூட்டத்திலே முதல்ல ஒரு மார்க்க சட்ட விளக்கத்தை எல்லோருக்கும் புரியும் விதத்திலே விளக்கி சொல்றோம்னு சொன்ன அதற்கு அவர்கள் அந்த வாய்ப்பை பெற்றார். இந்த தஃசீர் வைப்பை கூட ஜமாஅத்துல் முதல்ல அவங்களுக்கு கொடுத்துச்சுன்னு சொல்லும் பொழுது நம்ம உலமாக்களுடைய அங்கீகாரத்தையும் அதனுடைய அதற்கு அவர்கள் பெற்றிருக்கிறார் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதிகமான பெருமக்களே, யாரோடு நம்ம சகவாசம் வைக்கிறோம் அந்த சகவாசம் நம்மளை அப்படியே தொற்றும். வேகமா நடக்கிறாங்க கூட போறோம், இங்க நம்ம வேகமா தான் நடப்போம். சுறுசுறுப்பா இருக்கிற ஆண்டு ஒரு ஆண்டு பழகினா நம்மளும் சுறுசுறுப்பா தான் இருப்போம். சிறந்த அறிவாளியா இருந்தா என்ன செய்வோம், நாமளும் அறிவாளியா அது சம்பந்தப்பட்ட அந்த விஷயங்கள்ல நாமளும் இருப்போம். ஒரு ஆள் மார்க்க பக்தி உள்ளவராக இருந்தால் அவரோடு பழக்கம் கொடுத்த அந்த மார்க்க பக்தியும் நமக்கு வரும். அந்த அடிப்படையிலே உலமாக்களுடைய ஒரு தொடர்புங்கிறது இருக்குது. நம்மை மார்க்க ஞானம் பெற்றவர்களாக இறைச்சம் உள்ளவர்களாக ஆக்குவதற்கு அது அடிப்படையான. அதனாலே உலமாக்கள் மார்க்க ரீதியான காரியங்கள்ல நல்ல ஆலோசனைகள் கேட்பதிலே, விஷயங்களை தெரிந்து கொள்வதிலே உலமாக்களை நம்முடைய வாழ்க்கையின் தொடர்பாளர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பது அவசியம். பெருமக்களே, அதற்கு செய்த அபூ தர்தா தான் சொல்வார்கள், ஒமா நகனும் லவ்லா கலிமத்துல் உலமா கலிமாத்துல் உலமா, உலமாக்களுடைய இந்த வழிகாட்டுதல் மாத்திரம் இல்லை என்று சொன்னால் நாங்கள் ஒன்றும் இல்லைன்னு சொல்வார். பெருமக்கள் சொன்ன வார்த்தை. அதனாலே ஆலோசனைகள் விஷயத்திலே, வழிகாட்டுதல் விஷயத்திலே, மார்க்க ரீதியான காரியங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயத்திலே அவர்களை நாம் மார்க்கத்தின் மீது உள்ள பற்றுக்கான உலமாக்களை நேசிக்கிறோம். உலமாக்களை நேசிக்கிறதுங்கிறது இந்த மார்க்கத்தின் மீது நாம் கொண்ட பற்றிற்காக, இந்த மார்க்கத்தின் மீது நாம் கொண்ட அன்பிற்காக அவர்களை நேசிப்பதற்கிறதே நம்மை உயர்நிலையில் நாக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம். எண்ணிமிக்க பெருமக்களை, செய்தனா இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், ஹஜ்ஜில நான் ஹஜ்ஜிக்கு போயிருந்தேன். ஹஜ்ஜிக்கு போயிருந்த நேரத்துல தவாப் எல்லாம் முடித்து விட்டு அதற்கு பிறகு மினாவுக்கு வந்து நான் கல்லறிந்து விட்டு என்னுடைய தலைமுடி இறக்குவதற்காக போய் ஒரு நாவிதரின் முன்னால் நான் அமர்ந்தேன். அமர்ந்த உடனே அவர் எனக்கு ஒரு 5 விஷயங்கள் அவற்றிலிருந்து நான் படிச்சேன்னு சொன்னார். இமாமுல் எப்படி உலகம் போற்று மாமேதை. அதற்கு இமாமுல் சொல்கிறார்கள், அவரிடத்திலிருந்து நான் 5 பாடங்களை கற்றேன் சொன்னார். அவங்களிடத்திலிருந்து 5 பாடத்தை இமாமுல் கற்றாங்களா? அவங்களே சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னு சொல்லும்போது அவங்களே சொல்றாங்க, முதலாவது நான் போன உடனே முடிவெட்டுறதுக்கு எவ்வளவு பணம் கேட்டேன். முடிவெட்டு தலைமுடி இறக்கணும் எவ்வளவு பணம். ஹஜ்ஜுடைய அமல் திருத்தன்மை எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, கண்ணியமாகவும் இருந்தது. ஒரு ஹஜ்ஜினுடைய அமல். அதனால இங்க முடி இறக்குறதுங்கிறது இவ்வளவுதான் ரேட் பேசிட்டு இவன் நல்ல நீ கொடுக்கறத வாங்கிக்கிறேன்னு சொல்லி அவர் சொன்னார். ரொம்ப கண்ணியமான முதிர்ந்த ஒரு உயர்ந்த சொல்லாக எனக்கு தெரியுது. சரியா முடி வெட்டுங்கன்னு சொல்லிட்டு வந்து முடிவெட்டு உட்கார்ந்த உடனே கிபிலாவுக்கு எதிர் திசையில் நான் உட்கார்ந்து இருந்தேன். அவர் சொன்னார், கிபிலாவுக்கு முன்னாடி உட்காருங்கன்னு சொன்னார். எங்கிட்ட அவர் சொல்றாரு, கிபிலாவுக்கு முன்னாடி உட்காருங்கன்னு சொன்னார். சரி, கிபிலாவுக்கு முன்னாடி உட்கார்ந்து அதுக்கு பிறகு நான் தலையை முடிவெட்டுறதுக்காக தலையை கொடுக்கும் பொழுது என்னுடைய இடது பாகத்தை இப்படி சரிச்சு கொடுத்தேன். இல்ல இந்த முதல்ல வலது பாகத்தை தாங்கன்னு அவர் சொல்றாரு. அதுக்கு என்னுடைய வலது பாகத்தினுடைய தலையுடைய வலது பாகத்தை சரித்து நான் கொடுத்தேன். அதை அவர் ஆரம்பித்தார். வலது பாகத்தை நான் சரி கொடுத்த பிறகு அமைதியா நான் இருந்தேன். சொல்றார், ஹஜ்ஜினுடைய ஒரு மகத்தான ஒரு அமலை நிறைவு செய்கிறீர்கள், சும்மா இருக்காதீங்க, தக்பீர் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொன்னேன். அதுபோல நான் தக்பீர் சொன்னேன், தஸ்பீஹாத்துகள் சொல்லிக் கொண்டிருந்தேன். முடித்து விட்டு ஒரு ஹஜ்ஜினுடைய பிரதான அமல்கள் அதில் ஒரு நிறைவாயிடுச்சுங்கிறது நான் போகும் பொழுது அவர் சொன்னாரு, ஹஜ்ஜினுடைய பிரதான அமல்கள் அரஃபா, முஸ்தலிஃபா, மினாவுடைய கல்லெடுத்து தலைமுடி இறக்குறதெல்லாம் முடிஞ்சு போச்சு, ஒரு 2 ரக்காத் பொழுது போங்கன்னு சொன்னார். நான் ஆச்சரியப்பட்டு போனேன். சாதாரணமான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனிடத்தில் இப்படிப்பட்ட ஒரு நிலை உங்களுக்கு யார் கற்றுத் தந்தார்கள், என்ன நிலை ஏற்பட்டது என்று சொல்லப்படுது. எனக்கு வேற ஒன்றும் இல்லை, செய்தனா அத்தா இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு தஆலா என்ற மகத்தான ஒரு ஆலிமின் தொடர்பில் நான் இருந்தேன். அவங்க எனக்கு சொல்லி தந்த விஷயம் சொன்னாங்க. அதனால யார் வந்தாலும் நான் இந்த அணுகுமுறைகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பேன் சொன்னாங்க. கண்ணியமிக்கவர்களை, ஒரு ஆலிமினுடைய தொடர்பு இருக்கிறதே நம்மை மார்க்க பக்தி உள்ளவர்களாக, இறைச்சம் உள்ளவர்களாக, நல்ல வழிகளை நடக்கக்கூடியவர்களாக மாத்திரமல்ல மற்றவர்களும் சீரான வழிகளை நடப்பதற்கு நம்முடைய செயல்பாடுகள் காரணமாக அமையும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. இந்த நேரத்தில் அதற்கு அவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். அவர்களுக்கு அவருடைய காரியங்களை அதற்கு அவங்க எதில் எழுதியிருக்கிறாங்க, நான் தப்சீர் நடந்ததுக்கு எந்த விதமான பணம் கூட வாங்குறது இல்லைன்னு சொல்லி எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த காலகட்டம் இருக்கிறதே தீனும் கூட துன்யாவாகிவிட்ட இந்த காலகட்டம், தீனும் கூட துன்யாவாக ஆகிவிட்ட இந்த காலகட்டத்திலே ஒரு பரிசுத்தமான இதயம் இருந்தால்தான், ஒரு நல்லெண்ணம் இருந்தால்தான் ஞாயிற்றுக்கிழமை எவ்வளவு நிகழ்வுகள் இருக்குங்கிறது யாருக்கும் சொல்லி தெரிய வேண்டியதில்லை.
அப்படிப்பட்ட ஒரு நிலையிலும் கூட அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து மக்கள் வருவதை அதை பிரதானமாக ஆக்கி மார்க்க விஷயங்களை போதிப்பதில் அதற்கு கவனம் செலுத்துறாங்கன்னா உண்மையிலேயே பாராட்டுக்குரியவர்கள் அல்லாஹ் அவர்களை கபூல் செய்தல்ல வேண்டும் என்று உடற்பூர்வமான துஆ செய்கிறேன். கண்ணியமிக்கவர்களே, சையதுனா லுக்மானுடைய ஹக்கீம் அவர் தொடர்பான ஒரு செய்தியை சொல்லி நான் இன்ஷா அல்லாஹ் எனக்கு சொன்ன நேரத்தில் நான் முடித்துக் கொள்வேன். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறான், வலக்கத் ஆதைனா லுக்மான அல்-ஹிக்மா. அதற்கு லுக்மான் அலைஹிஸ்ஸலாமுக்கு நாம் ஞானத்தை கொடுத்தோம் என்று சொல்றார். லுக்மான் அலைஹிஸ்ஸலாமுக்கு நாம் ஞானத்தை கொடுத்தோம். என்னென்ன ஞானங்கள் எல்லாம் கொடுத்தான் அல்லாஹ், ஞானத்தை கொடுத்தோம்னு சொல்லிட்டான். அந்த ஞானத்தின் ஒரு துளியை, அதனுடைய ஒரு சொட்டு, ஒரே ஒரு சொட்டை அல்லாஹ் அதுக்கு அடுத்து சொல்றான். அந்த ஞானத்தினுடைய ஒரு சொட்டு அனிஷ்குருலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நீங்கள் எப்பொழுதும் சுக்ர் செய்து வாழ வேண்டும். அல்லாஹ் நம்முடைய ஞானம் உள்ளவர்களாக ஆக்குவதற்கு அல்லாஹ்வே சொல்லி தரக்கூடிய ஒரு சுவையான ஒரு சொட்டு. அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், சுக்குர் செய்தா அதனுடைய பலன்கள் உங்களுக்கு தாங்கலாம். நீங்க சுக்குர் செய்து எனக்கு ஒன்றும் வரப்போறது இல்லை. ஒரு சுக்குர் செய்தீங்க அப்படின்னு சொன்னா அதனுடைய பலன்கள் உங்களுக்கு தான். அப்படியானால் ஞானம் உள்ளவர்களாக ஆகுவதற்கு, ஞானத்தினுடைய வாசலை தேடுபவர்களுக்கு, அதன் வழியில் செல்ல வேண்டும் என்ற ஆசைப்படுபவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லி தரக்கூடிய உன்னதமான அந்த ஞானத்தினுடைய சாராக, அதனுடைய சாராக அல்லாஹ் தஆலா சொல்லி தரக்கூடிய மகத்தான ஒரு செய்தி, நீங்கள் சுக்ர் உள்ளவர்களாக, எப்பொழுதுமே சுக்ர் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றார். அல்லாஹ் நமக்கு எவ்வளவு ஞாபகங்களை தந்திருக்கிறார். கொஞ்சம் ஞாபகங்கள் இல்லாட்டதான் ஞாபகம் என்னன்னு தெரியும். பார்வையினுடைய ஞாபகங்களை உணர வேண்டும் என்று சொன்னால் ஒரு மணி நேரம் கண்ணை மூடிட்டு விடாத நடந்து பார்க்கணும். அது எவ்வளவு பெரிய பாக்கியம்ங்கிறது தெரியும். செவிப்புலங்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம்ங்கிறது இல்லாத இடத்தில் கேட்டுப்பார். அது செவிப்புலம் இல்லைன்னா பேசுற ஆதரவும் இல்லாம அல்லாஹ் கண்களை எவ்வளவு பெரிய பாக்கியம். ரப்பினுடைய ஞாபகங்களை நீங்கள் கணக்கிட ஆரம்பித்தால் அதை கணக்கிட முடியாத அர்த்தம் சொல்லுவாங்க. அதோட தஃசீர்ல என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களால் நன்றி செலுத்தி முடிக்க இயலாதுன்னு சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய ஞாபகங்களை நீங்க என்ன ஆரம்பிச்சா, கணக்கிட ஆரம்பித்தால் உங்களால் அதற்கு கணக்கிட்டு சொல்ல முடியாது என்பது மாத்திரமல்ல, அந்த அளவுக்கு நன்றி செலுத்தி முடிக்க இயலாது. நமக்கு ஞானத்தினுடைய ஒரு சொட்டாக இந்த இடத்துல நாம எல்லா காரியங்களிலேயும் அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்து வாழக்கூடிய உயர்ந்த பண்பை நம்மிடத்தில் ஏற்படுத்தி கொள்கிறேன். சங்கைக்குரியவர்களே, சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. அல்லாஹ் தந்த ஞாபகங்கள் அப்படிங்கிறது ஏன் நன்றி செலுத்தணும்? அல்லாஹ் குர்ஆன்ல காரணம் சொல்லுது. ஏன் நீங்க நன்றி உள்ளவர்களா இருக்கணும்? மொத்த கூட்டமே ரெண்டு கூட்டம் தான், இம்மா ஷாக்கிரன் வ இம்மா கஃபூரா. ஒரு நன்றி உள்ள கூட்டம், நம்ம நன்றி கெட்ட கூட்டம். மனிதர்களே அல்லாஹ் ரெண்டா தான் பிரிச்சுட்டான், இம்மா ஷாக்கிரன் வ இம்மா கஃபூரா. ஏன் நன்றி செலுத்தணும்னா, வஸ்குரு, எனக்கு நன்றி செலுத்துங்கள், வலா தக்ஃபுரூன், நிராகரிப்பவர்களாக நீங்கள் ஆகிவிடாதீர்கள். அப்படியானா ஒரு முஃமினுடைய பண்பு, ஈமானுடைய அடையாளம். ஒரு மனிதன் அல்லாஹ்வை நம்புகிறான், இறைவனை ஒப்புக்கொள்கிறான் என்பதற்குண்டான ஆதாரமே நன்றி உள்ளவர்களாக இருப்பது. கொஞ்சம் விரித்து சொல்ல வேண்டிய செய்தி, நேரம் சூழ்நிலையில குறைவாக சொல்லுங்கள். நன்றி உள்ளவர்களாக இருப்பது என்பது ஈமானுடைய தன்மை என்பதை அல்லாஹ் தஆலா அழுத்தமாக சொல்லி காட்டுகிறார். நன்றி செலுத்துகின்ற காரணத்தினால் என்னென்ன பயன்பாடுகள் ஏற்படும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்றார். நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருந்தால் அல்லாஹ் உங்களை திருப்திப்படுவான். அதை விட பாக்கி வேற எதுவும் இல்லை. அல்லாஹ்வுடைய பொருத்தம்ங்கிறது எல்லாமே விட பெரியது. அல்லாஹ் அக்பர் இல்லையா? அதே மாதிரி ஒரு அல்லாஹ்வை சொல்கிறான், ஒரு துவானம் இருந்தா அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைத்து விட்டது சொன்னால் அது அக்பர், எல்லாவற்றையும் விட பெரியது. அல்லாஹ்வுடைய பொருத்தம், நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருந்தால் ஏற்பவர்களுக்கும் அல்லாஹ் உங்களை பொருந்திக் கொள்வான் என்று அல்லாஹ் தஆலா அதனுடைய வாக்கியத்தை சொல்கிறான். அதே போல அதாபுகளில் இருந்து அல்லாஹ் பாதுகாக்கிறான். நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருந்தால் அல்லாஹ் உங்களை அதாபு செய்ய மாட்டான். நீங்கள் நன்றி உள்ளவர்களாக ஈமான் இருந்தால் நன்றி. அதே போல அதாபுகளில் இருந்து பாதுகாப்பதற்கு நன்றி. அதே போல அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைப்பதற்கு நன்றி உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்கிறான். அதே போல அல்லாஹ் சொன்னான், லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும். ஒவ்வொரு காரியத்தையும் குர்ஆன்ல சொல்லும் பொழுது அல்லாஹ் நாடினால் அப்படி செய்வான், அல்லாஹ் நாடினால் அப்படி செய்வான், அல்லாஹ் நாடினால் இப்படி செய்வான், அல்லாஹ் நாடினால் மக்களை கொடுப்பான், அல்லாஹ் நாடினால் என்றெல்லாம் நாடினால் 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 என்று அல்லாஹ் ஒவ்வொரு காரியத்தையும் சொல்கிறானே. சுக்ருக்கு மாத்திரம் அல்லாஹ் சொன்னான், நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருந்தால் அல்லாஹ் உங்களுக்கு அந்த நியமத்தை அதிகப்படுத்தி தந்து கொண்டே இருப்பான்.
அல்லாஹ் நம்மையும் அப்படிப்பட்ட பாக்கியம் உள்ளவர்களாக ஆக்கியறத வேண்டும். நன்றி உள்ளவர்களாக இருந்தால் அல்லாஹ் தந்த நியமத்துகளை உங்களுக்கு அதிகப்படுத்திக் கொண்டே இருப்பான் என்று அருள்மறை குர்ஆன் நமக்கு சொல்லுகிறார். சன்னிக்குரியவர்களே, குர்ஆனுக்கு சில நடைமுறை இருக்குது. சுக்ர் இருந்தால் ஜியாதத் அதிகம் என்பது, அதே போல தௌபா இருந்தால் கபூலியத் என்பது ஏற்படும், இஸ்திகாரா செய்தால் கைர் என்பது நமக்கு ஏற்படும், மஸ்வரா செய்தால் ஹிதாயத் என்பது ஏற்படும். ஒவ்வொன்றையும் சொல்ல நேரம் இல்லை, ஒவ்வொன்றுக்கும் ஒரு நிலை இருக்கு. அதுபோல் அல்லாஹ் தஆலாவுக்கு நன்றி செலுத்தி வாழ்ந்தால் நியமத்தில் கூடிக்கொண்டே இருக்கிறது. குர்ஆன் நமக்கு வாக்களிக்கிறது. ஒரு மனிதனுடைய ஞானத்தின் வாசலாக, ஞானத்தின் சாராக, அதே போல ஒரு அறிஞானத்தின் அடிப்படையாக நம்மிடத்தில் இருக்க வேண்டிய மகத்தான ஒரு பண்பு அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லக்கூடியது எப்பொழுதும் சுக்ர் உள்ளவர்களாக இருக்கு. சுக்ருடைய பண்புள்ளவர்களாக இருக்கு. சுக்ர் எப்போ வரும்னா நம்மளோட கீழ்நிலையில் உள்ளவங்களை பார்த்தா தான் சுக்ர் வரும். நம்மளோட மேல்நிலையில் பார்த்தா சுக்ர் வராது. நம்மளோட கீழ்நிலையில் உள்ளவர்கள் எத்தனை பேர் உணவுக்கு வழி இல்லாமல் இருக்கக்கூடிய எத்தனை பேர். நான் சில பேருடைய வரலாறு எனக்கு தெரியும். நான் பழகிய, நான் பார்த்த, நான் பணி செய்த சில இடங்களிலே அவருடைய நிலைகளை சொன்னால் கண்ணீர் வடிக்காமல் நீங்க வந்து சபையிலிருந்து எழுந்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட நிலையில் அல்லாஹ் வைத்திருக்கிறார். அந்த நிலையில் அல்லாஹ் நமக்கு எவ்வளவு பாக்கியங்களை தந்திருக்கிறான் என்பதை நினைத்து நாம அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்யணும். புகாரி ஷரீஃபில் ஒரு விரிவான ஹதீஸ் ஒன்று வருகிறது. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களுடைய காலத்தில் அவருடைய சம்பவம், மலக்குமார்கள் துன்யாவில் எப்பொழுதுமே சோதனைக்காக வருவார்கள். இன்னைக்கும் வருவாங்க. வீட்டு வாசல்ல கூட வந்து யாசகம் கேட்பாங்க. சோதனைக்காக தான் மலக்குமார்களை நம்முடைய இடங்களில் அனுப்பி வைப்பாங்க. ஹதீஸ்களிலே வரலாறு நிறைய செய்தி வருகிறது. ஃபிரௌனிடத்துல கூட ஒரு மலக்கு வந்தார். ஃபிரௌனிடத்துல கூட ஒரு மலக்கு வந்து கேட்டார், அதாவது மன்னர் மன்னா, என்னுடைய அடிமை ஒரு ஆளு, அவன் எனக்கு ஒழுங்கான முறையில ஹித்மத் செய்யறது இல்லை. அடிமைன்னு வச்சிருக்கிறத தவிர அவன் ஒழுங்கா செய்ய பேராவும் தலை வச்சுக்கிட்டான். என் அதிகாரத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறான். நான் அவனுக்கு என்ன செய்யறது அப்படின்னு கேட்டார். ஃபிரௌன் சொன்னானா, ஒரு அடிமை தன் எஜமானனுக்கு செய்ய வேண்டிய கடமையை ஒழுங்கா செய்யலன்னா அவனை கொண்டு போய் நைல் நதியில முக்கணும்னா, அவனை கொண்டு போய் நைல் நதியில முக்கணும்னா. அப்ப வந்த மலக்கு, மனித கோலத்தில் வந்த மலக்கு சொன்னாரா, நான் போய் ஒரு ஆளை பிடிச்சு நைல் நதியில முக்கினா ஊர் என்ன விடுமா? ஒரு ஆளை பிடிச்சு தண்ணியில முக்கினா ஊர் விடுமா? அவன் சொன்னான், கையில் போட்டு கொடுத்தான். ஒரு அடிமை தன் எஜமானனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யலன்னா அவனுக்கு சரியான தண்டனை நைல் நதியில முக்கணும்னு சொல்லி எழுதி ஒரு சிக்னேச்சர் போட கொடுத்தான். பின்னாடி இவன் மூணு வெடிக்கப்பட்டான். சத்தம் போட்டா மூசாவை காப்பாத்துங்க சொன்னார். ரொம்ப அனுபவப்பட்ட விஷயத்துல அதாவது பார்த்து சத்தம் போடுற, அது போன பிறகு திருப்பி என்ன செய்யற, திருப்பவும் பழைய பிறகு பாடிக்கிட்டு இருக்கிற. அதனால நீ போன மூசா சார் சொன்ன நேரத்துல, அந்த நேரத்தில் அவன் கூப்பிட்டு பொழுது நடக்கணும் காமிச்சாரா, தாங்கதான் சிக்னேச்சர் போட்டு தந்திருக்கிறீங்க, ஒரு அடிமையினுடைய எஜமானத்தை செய்ய வேண்டிய கடமையை செய்யறதுன்னா அவன் சரியான தண்டனை நைலத்தில முக்கணும்னு நீதான் நம்ம எழுதியிருக்கிறேங்கிறத அவனுக்கு காண்பித்துதான் வரலாறு. அதனால மலக்குமார்களை பொறுத்தவரையில் சோதனைக்காக துன்யாவில் வருவார்கள். பல நிலைகளில் வருவார்கள், பல ரூபத்தில் வருவார்கள், சாதாரண கோலத்தில் வருவார்கள். பனீஸ்வருடைய காலத்தில் 3 பேருக்கு சோதனைக்காக மலக்குகள் வந்தார்கள். ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவாங்க. ஒரு ஆள் யாருன்னா குஷ்டரோகி, பிரபலமான ஹதீஸ் தான். குஷ்டரோகி அவர் வாழ்க்கையில் ரொம்ப சிரமப்பட்டிருந்தவர். இன்னொரு ஆள் என்னன்னு சொன்னா, ஒரு முடி கூட வாழ்க்கையில் உடைத்து பார்க்காத ஒரு ஆள். இன்னொரு ஆள் பார்வை இல்லாத. அப்படி ஒரு 3 பேர் வந்து 3 பேர் இடத்துல சோதனைக்காக அந்த மலக்கு வருகிறார். அதில் அந்த குஷ்டரோகிக்கு போனார். குஷ்டரோகிக்கு போயிட்டவர் சொன்னாரா, உலகத்திலே உங்களுக்கு தேவையான பொருள், உங்களுக்கு பிரியமானது உங்களுக்கு எதுன்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொன்னாராம், எனக்கு கை காலெல்லாம் வந்து குஷ்டம் பிடிச்ச மாதிரி இருக்குது. மக்கள் என்ன ரொம்ப வெறுக்கிறாங்க. எனக்கு அதனால லவ்னு ஹசன், எனக்கு அழகான போர் வேண்டும், அழகான நிறம் வேண்டும், பார்ப்பவர்கள் என்னை பிரியப்படக்கூடிய அளவிற்கு ஒரு கோலம் எனக்கு இருந்தா சின்ன, அதை விட துன்யால வேற எதுவும் உயர்வானதாக இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அவர் அவருக்கான துவா செய்தார். அதுக்கு பிறகு கேட்கிறாங்க, ஐயுல் மாலி அஹப்பு இலைக், உங்களுக்கு ரொம்ப பிரியமான பொருள் எது, உலகத்துல உங்களுக்கு பிரியமான ஒரு சொத்து எது, அதற்காக நான் துவா செய்யறேன்னு சொன்ன உடனே அவர் உடனே சொன்னாரா, எனக்கு ஒட்டகம் ரொம்ப பிரியமானது, ஒட்டகம் இருந்தா என்னுடைய வாழ்க்கையை நான் சிறப்பாக கிடைப்பேன்னு சொன்ன உடனே அந்த ஒட்டகத்தையும் கொடுத்து துவா செய்து விட்டு குஷ்டம் நீங்குவதற்கு, அழகான கோலமாகுவதற்கு துவா செய்துட்டு அந்த மலக்கு வைத்தார். 2வது அடுத்த போல அவர் வாழ்க்கையில் ஒரு முடியை கூட முளைச்சு பார்த்தவர் இல்லை. மாதிரி முடி முளைக்கணும்னு சொன்னாங்க. முடி இல்லாதவங்கள்ட்ட பார்த்தா தான் அந்த முடியினுடைய அருமை தெரியும். ஹஜ்ஜில் இருக்கும் பொழுது பக்கத்துல ஒரு அரபி கருப்பந்த ஒரு ஆபரா உட்கார்ந்து இருந்தார். முடியே தாடி பிடிச்சு தடவிட்டே இருக்கிறார். பக்கத்துல உட்கார்ந்து, ஏன்னா அவருக்கு இருக்கிறது 4 முடி, அதுவும் அப்படி சுருட்டி இருப்பு மாதிரி இருக்குது, அது இழுக்கவே முடியாது, அப்படி முடி இருக்குது. அவர் இந்த முடியை மாற்றவன்னு எதுக்குடா நம்ம தாடி முடி தடவிட்டு இருக்கிறார் நமக்கு தெரியல. அந்த முடிகளுடைய அருமை அவருக்கு தெரிஞ்சிருக்கு.
அதனால அந்த முடியினுடைய நிலை அதை பார்த்து அவருக்குள்ள ஆசை, எதை இழந்திருக்கிறார் அருமை தெரியும் இல்லையா. அதனால எனக்கு இப்படி ஒரு வழக்கு முடிய நான் பார்த்ததில்லை, எனக்கா நீங்க துவா செய்யணும். மலக்கவருடைய தலை தடவி துவா செய்தார், கருமையான அவ்வளவு அழகான முடி வந்துருச்சு. அது மாதிரி உங்களுக்கு பிரியமான பொருள் இதுன்னு கேட்கும் பொழுது எனக்கு மாடு வளர்க்கக்கூடிய அந்த ஆசை இருக்குது, அதை வச்சு நான் வாழ்க்கையை பெருக்குவேன். உடனே இந்த வரலாறு அவருக்கு ஒரு மாட்டை கொடுத்து துவா செய்து போயிட்டார். மூணாவது ஒரு ஆடு பிறவியிலே பார்வை இல்லாதார். அப்ப அவர்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி பார்வை இல்லாதார், பெற்ற தாயை நான் பார்க்க முடியும், என்னுடைய மக்களை நான் பார்க்க முடியும், பாக்கியமான இதையுமே நான் பார்க்க முடியும், அப்படிப்பட்ட ஒரு நிலை அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு பார்வை கிடைத்தார், வாழ்க்கையில் எல்லாம் போதுன்னு உடனே அவங்களுடைய கண்களை தடவி துவா செய்யறாங்க. இந்த மனக்கு பார்வை வந்துருச்சு. அது கூட கேட்டாங்க, கையில் மாலை இதை உங்களுக்கு பிரியமா ஏதாவது ஒரு சொத்து சொன்னோடனே எனக்கு ஆடு பிரியம்னு சொன்னாங்க. அந்த ஆட்டை கொடுத்து துவா செய்துட்டு போயிட்டாங்க. சில வருடங்கள் கழித்தது, அதே மலக்கு மீண்டும் வந்தார். சில வருடம் ஹதீஸ்ல சொல்லாத பாடம் சொல்லி தருவாங்க. மீண்டும் ஒரு வருகிறார், முதலாவது குஸ்து வைத்து வந்தார். அவர் சொன்னாங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்ட ஆள், சோதனையில் இருக்கிறேன், எனக்கு ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த மாதிரி அல்லாஹ் ஒரு காலகட்டத்தில் நீங்க எவ்வளவு சிரமத்தில் இருந்தீங்க, புஸ்தத்திலேயே பல விதமான மக்கள் வெறுக்கக்கூடிய நிலையில் இருந்தீங்க, அல்லாஹ் உங்களை உயர்வாக்கணும்னு சொன்ன உடனே புஸ்தம் எனக்கா பாரம்பரியமா நான் ரொம்ப அழகான கோலத்தில் இருக்கிறேன், எனக்கு பாரம்பரியமா நீங்க சொல்றது உண்மையா இருந்தால் அல்லாஹ் உங்களை பழைய நிலையில் ஆகட்டும் துவா செய்து போயிட்டார். ரெண்டாவது ஆளுக்கு அதே மாதிரி சொன்னார். மூணாவது ஆளுக்கு போன உடனே, பார்வை இல்லாதவருக்கு போன உடனே அவர் சொன்னார், எனக்கு ஒரு நல்ல விஷயத்தை ஞாபகப்படுத்துறீங்க. ஒரு காலத்துல பார்வை இல்லாம நான் பட்ட சிரமம், நான் பட்ட வேதனை, நான் சுயமாக என்னுடைய சொந்த தேவையை கூட நிறைவேற்ற இயலாத நிலையில், பார்வை இல்லாத காரணத்தினாலே என்னுடைய சுய தேவைகளை கூட நிறைவேற்ற முடியாத இயலாத அளவுக்கு நான் இருந்தேன். எனக்கு நல்ல ஞாபகப்படுத்திட்டீங்க, உங்களுக்கு மேன்மையை தரட்டும். ஏதோ ஒரு ஒரு மனிதர் வந்தார், அவர் துவா செய்தார், பார்வை கிடைத்தது, எனக்கு இந்த சொத்துக்கள் கிடைத்தது, நீங்க உங்களுக்கு என்ன வேணும், எனக்கு அந்த விஷயத்தை ஞாபகப்படுத்தியதற்காக என்ன வேணும் கேட்க, எனக்கு ஒண்ணு வேண்டாம், நீங்க அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லவங்களா இருக்கிறீர்கள் என்பதற்காக சொல்லி அவருக்கு துவா செய்து அந்த சொத்துக்கள் நிலைப்பதற்கும் நீடிப்பதற்கும் ஞாபகத்துகள் உயர்வதற்கும் அவருக்கு துவா செய்தார். அந்த மலக்கு என்று நமது உயிரின் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால அல்லாஹ் தந்த ஞாபகத்துகளை நினைச்சு பாருங்க. கற்பனை பண்ணோம்னா நம்மளால கற்பனை கூட முடியாது, அவ்வளவு பாக்கியம் தந்தா, அவ்வளவு பாக்கியம். நன்றிங்கிறது என்ன, சுருக்கமாக நான் சொல்கிறேன். நன்றிங்கிறது முதல்ல எதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்றேன். சாப்பிட்டு முடிச்சோமா அல்ஹம்துலில்லாஹ், குளிச்சு முடிச்சோமா அல்ஹம்துலில்லாஹ், சுய தேவைகளை முடிச்சுட்டு வெளியில வர்றோமா அல்ஹம்துலில்லாஹ், சுக்ரி அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாங்க. உலகத்திலே நன்றிக்கு உண்டான கடமைத்தனமான வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ்ங்கிறதுல தஃசீர் இருக்குது, சொல்லணும் விளங்க சொல்லிப்பாங்க. ரொம்ப அற்புதமான விளக்கங்களை கொண்டது அல்ஹம்துலில்லாஹ்ங்கிற வார்த்தை இருக்குது. அதற்கு ஈடான ஒரு வார்த்தை. சொர்க்கத்துக்குள்ள காரடி எடுத்து வச்ச உடனே முதல்ல சொன்ன வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ் அன்ஹதி ஸதகனா வஅதா. முதல்ல நாம சொன்ன வார்த்தை அல்லாஹ் நமக்கு அந்த நசீபை தந்தர வேண்டும். உள்ள காரடி எடுத்து வச்ச உடனே சொன்ன முதல் வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய எந்த நன்மையான காரியத்தை குறித்தும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லக்கூடிய பழக்கம். சுபஹ் தொழுதுக்கு ஒரு நாள் ஸல்லல்லாஹு வெளியில வந்தாங்க, ஒரு சஹாபி எதிர்கொண்டு பார்த்தாங்க, அல்லாஹ் தெரியுங்களான்னு கேட்டாங்க. அல்லாஹ் இருக்கிறான். ரெண்டாவது கேட்கிறாங்க, நல்லா இருக்கிற நாயகன். மூணாவது கேட்கிறாங்க, அப்ப வந்து நினைக்கிறாங்க அந்த சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட கேள்விக்கு நான் சொன்ன பதிலில் ஏதோ குறை இருக்கிறது போல் தெரிகிறது, அதனால திரும்ப திரும்ப கேட்கிறாங்க நினைச்சிட்டு உடனே அவங்க சொன்னாங்க, அஹ்மதுல்லாஹ் அஷ்குரு, நாயகமே நான் நல்லபடியாக இருக்கிறேன் அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாங்க. கேட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதல்லதி அரத்து மின்க, இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் சொன்னாங்க. நல்ல காரியத்துக்கு இப்படி சுக்ர் செய்யக்கூடிய அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடிய பழக்கம் நம்மிடத்தில் இருந்தால் ஞாபகத்துக்கு சுக்ரினுடைய அடிப்படை என்னன்னா, எந்த பாக்கியத்தை தந்திருக்கிறானோ அதை அந்த வழியில் செலவழிக்க வேண்டும். ஒரு ஆளுக்கு அல்லாஹ் தஆலா ரொம்ப செல்வத்தை கொடுத்திருக்கிறான், அது அந்த காரியத்தில் செலவழிக்கிறது அவருக்கு சுக்ர். அவர் 1000 ரக்காத் தொழுகை திறந்து வரும், மடிய வைக்க மாட்டாருன்னா கதை நடக்காது. ஒரு ஆளுக்கு தொழுகிறதுல சடைமா இருக்குதுன்னு சொன்னா அவரை பொறுத்தவரையில சுக்ருங்கிறது அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல நாயகத்தை பார்த்து சொல்வான், அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா வவஜதக ضالًا ஃபஹதா வவஜதக ஆயிலன் ஃபஅக்னா ஃபஅம்மல் யதீம ஃபலா தக்ஹர் ஃபஅம்மஸ் ஸாயில ஃபலா தன்ஹர் ஃபஅம்மா பிநிஅமதி ரப்பிக ஃபஹதிஸ். யதீமாக இருந்தீர்கள் நீங்கள், அல்லாஹ் உங்களை அரவணைக்கவில்லையா? கேட்டு என்ன செய்யணும் தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், ஃபஅம்மல் யதீம ஃபலா தக்ஹர், உலகத்துல எந்த யதீமையும் வெற்றாதீங்க. அதுக்கு சுக்ர், அதுதான் அதுக்கு சுக்ருங்கிறது. நீங்கள் எத்தீமாக ஒரு காலத்தில் இருந்தீர்கள், அல்லாஹ் உங்களை அரவணைத்தான். உலகத்தில் எந்த எத்தீமை நீங்கள் வெற்றாதீங்க.
ஏழையாக இருந்தீர்கள், அல்லாஹ் உங்களை சீமானாக ஆக்கினார். உஹது மலை உங்களோட வரணும்னா தங்கமாக்கி வர வைப்பேன் சொன்னாங்க. நான் நினைத்தால் அல்லாஹ் எனக்கு தருவான்னு சொன்னாங்க. அவ்வளவு சீமானாக ஆக்கினார். அதற்காக உங்களிடத்தில் யாசிப்பவர்களிடத்தில் நீங்கள் கருணை காட்ட வேண்டாம், அவங்களுக்குள்ள காரியங்களை நீங்க செய்யுங்க சொன்னாங்க. அது மாதிரி அல்லாஹ் உங்களுக்கு வஜதக வாந்தன் பஹதா நுபுவத் இல்லாம சுக்ர் என்ன வஅம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹதீஸ். அல்லாஹ் தந்த நியாமத்துக்காக மக்களுக்கு ஹதீஸ்களை நீங்கள் எடுத்து சொல்லுங்கள், உங்களுடைய ஹதீஸை நீங்கள் வெளிப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் சொன்னார். எந்த வாக்கியத்தை தந்திருக்கிறானோ அதற்கு நிகராக நம்முடைய கண்களை தந்திருக்கிறான், நல்ல காரியங்களை பார்ப்பது, குர்ஆன் ஓதுவது, நல்ல காரியங்களை செய்வது. நாவை தந்திருக்கிறான், திக்ர் செய்வது, மற்ற காரியங்களை ஈடுபடுவது. கால்களை தந்திருக்கிறான், நல்ல காரியத்துக்காக நடந்து செல்வது. காதுகளை தந்திருக்கிறான், நல்ல காரியத்துக்காக பயன்படுத்துவது. அதுதான் அவருடைய சுக்ர். அருமையான பெருமக்களே, விரிவாக சொல்வதற்கு நேரம் இல்லை, அதற்கு சொன்ன நேரம் முடிஞ்சிருச்சு. அதனால அல்லாஹ் தஆலா மஜ்லிஸை கபூல் செய்தருள்வானாக. உளப்பூர்வமாக எல்லோரிடத்திலையும் உளப்பூர்வமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு அவருடைய மஜ்லிஸுக்கு அதற்கு அவர்கள் நல்ல இல்மு முன்னால சொல்லி பாராட்டுறது முகஸ்துதிக்காக அல்ல. நான் உங்க இடத்துல சொல்றதுங்கிறது கொட்டப்பட்டையை ஊசிவிக்கிற மாதிரி இருக்கு. உங்கள்கிட்ட இப்ராஹிம் நான் சொல்ல முடியுமா? அதனால இருந்தாலும் கூட நான் பார்த்து இப்ராஹிம் அவர்களை பார்த்து நான் சொல்கிறேன், ரொம்ப எளிமையானவர்கள், திறமையானவர்கள், ஒரு விஷயத்தை அழகான முறையில் விளக்க தெரிந்தவர்கள், மார்க்கத்தினுடைய அடிப்படை நிலையை விஷயங்களை தெரிந்தவர்கள். அதே போல ஜமாத்துல் உலமாவினாலே தொடங்கப்பட்டு அந்த காரியம் தொடராக நடக்கக்கூடிய இந்த நிலையிலே அதனுடைய 500வது வார விழாவில் பேசுவதற்கான வாய்ப்புக்காக நான் ரப்புக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த கூட்டத்தை கபூல் செய்தருள்வானாக. இந்த தஃசீருடைய வகுப்பை நம்முடைய முன்னோர்களான பெருமக்கள், நாதாக்கள், நல்லவர்கள் எப்படி நடத்தி சமூகத்திலே மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கினார்களோ, மிக நல்ல விளைவுகளை உண்டாக்கினார்களோ, அப்படிப்பட்ட மகத்தான விளைவுகளை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்தர் புரிவானாக. நம்முடைய காரியங்கள் அனைத்தையும் அல்லாஹ் கைராக்கி அருள்வானாக. அதற்கு அவர்களுக்கு அல்லாஹ் நீண்ட ஹயாத்தை தந்தருள்வானாக. இன்னும் கல்வி ஞானத்தை அல்லாஹ் அதிகப்படுத்தி அருள்வானாக. அவருடைய உயர்ந்த குணம், சிறந்த பண்பினால் அல்லாஹ் சமூகத்திலே மிகப்பெரிய தீனுடைய எழுச்சியை அல்லாஹ் ஏற்படுத்தி அருள்வானாக. உலமாக்கள் எல்லோரையும் உலமாகி ரப்பாங்கிகளா அல்லாஹ் கபூல் செய்தருள்வானாக. நம்முடைய துன்யா ஆகிராத் காரியங்கள் அனைத்தையும் அல்லாஹ் சீராக்கி அருள்வானாக. ஜமாத்துல்மா பேச்சு வந்ததுனால அதை பற்றி 2 வார்த்தைகள் சொல்லத்தான் செய்யணும். தர்மியான பெருமக்களே, ஜமாத்துல்மாவுக்காக வேண்டி நான் துஆ செய்ய என்பதை கேட்டுக்கொள்கிறேன். என்று சொன்னா சமீபத்தில் நாங்கள் கூடி உட்கார்ந்து புதுசா தேர்ந்தெடுக்கப்பட்டதுனால என்னென்ன செய்யணுங்கிற சம்பந்தமா யோசிச்சோம். சமூகத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகள், சரியத்துக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகள், உலமாக்களுக்கு செய்ய வேண்டிய கடமை ஒன்றையும் பிரித்து பார்த்தோம். ஒரு குறிப்பிட்ட நிலையில பல்லாண்டுகளாக இஸ்லாமாருக்கு சில பேரை நாங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தோம். 50 ஆண்டுகளுக்கு மேலாக சமூகத்திலே மார்க்க பணியும், அவர்கள் மதரசாவுடைய பணியும், குர்ஆனுடைய பணியும், இமானத்துடைய பணியும் செய்து இந்த வாழ்க்கையில் பலவிதமான சிரமங்களை இருக்கக்கூடிய இஸ்லாமார்களை எல்லாம் நம்ம யோசிக்கிறோம். அதை பார்த்துட்டு ஜமாத்துல் இன்ஷா அல்லாஹ் பொதுக்குழுவில் கூடி முடிவெடுக்க நினைக்கிறோம். வருஷத்துக்கு 10 ஆலிம்கள், 50 வயது, கிட்டத்தட்ட 65 வயதை தாண்டிய மார்க்க சேவை புரிந்த அந்த ஆலிம்கள் வருஷத்துக்கு ஒரு 10 பேரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஏதாவது அவங்களுடைய காலத்திற்கு பயன்படக்கூடிய அளவிற்கு குறைந்தபட்சமாக ஒரு 1 லட்சம் அவங்களுடைய சேவையை அங்கீகரிக்கணும். வருஷத்துக்கு ஒரு 10 பேர். அது மாதிரி தமிழகத்தில் எத்தனையோ மஸ்ஜிதுகள் தேவைப்படுகிறது. வருஷத்துக்கு குறைஞ்சது ஒரு 5 முதல் 10 பள்ளிவாசல் வரை தமிழ்நாட்டில் கட்டணும். தேவைப்படக்கூடிய இடங்கள் ஜமாத்துல் முன்னெடுக்கணும், யோசித்திருக்கிறோம். ஷரியத்திலே பல காரியங்களை நாங்கள் யோசித்து வைத்திருக்கிறோம். எல்லாம் அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி இஹ்லாஸான முறையில் இந்த காரியங்களும் சீராவதற்கு துஆ செய்வது என்று கேட்டுக்கொண்டு நான் ஓடி விஷயத்தை சொல்லி முடிக்கிறதுக்காக ஒரு நிலையில ஆயிடுச்சு. அல்லாஹ் இந்த கூட்டத்தை கபூல் செய்திருவானாக. எல்லோரையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. எல்லோருக்கும் அல்லாஹ் நீண்ட ஹயாத்தை தந்தருவானாக. வாழும் காலமெல்லாம் பூரணமான ஆசியத்தோடு அல்லாஹ் வாழச் செய்திருவானாக. சிறந்த துன்யாவையும் சிறந்த ஆகலையும், கண்டிப்பா சிறந்த துன்யாவையும் சிறந்த ஆகலத்தையும் அல்லாஹ் நசீபாக்கி அருள்வானாக. இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை குடிதோண்டி புதைத்து மறுசார்பற்ற தன்மையை ஒழிப்பதற்காக இன்று பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கொடிய ஆட்சியாளருடைய தீமைகளில் இருந்து அல்லாஹ் இந்த சமூகத்தையும் நாட்டையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள்வானாக. இன்னைக்கு சமுதாயத்தினுடைய குரலாக இருக்கக்கூடிய சமீபத்தில் நம்முடைய எம்எல்ஏ அவர்களுக்கு இந்த மகத்தான தேர்தலிலேயும் அந்த சிறந்த வெற்றியை தந்தருவானாக. நாம் பெற்ற வெற்றியை விட இன்னும் மகத்தான வெற்றி அந்த தந்தருவானாக. பொறுப்பான ஸ்தானமான உயர்வான இடங்களில் வந்து சமூகத்திற்கு உயர்ந்த சேவைகளை செய்வதற்கும் அல்லாஹ் அவர்களுக்கு உயர்ந்த நசீபை தந்தருவானாக என்று பாக்கியமான இந்த மஸ்ஜிதிலே இந்த நல்ல நேரத்திலே குர்ஆனுடைய மஜ்லிஸிலே சொர்க்கத்தின் பூங்காவில் அவர்களுக்கும் நான் துஆ செய்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.